Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சட்டத்தின் மீது சாமானிய மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை நீதித்துறையில் பணியாற்றும் நீதிபதிகளில் தொடங்கி பணியாளர்கள் அனைவருக்கும் கண்ணியமான ஊதியம் கிடைக்கும் போதே உறுதி செய்ய முடியும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது தேசிய நீதித்துறை ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது தொடர்பான வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு உத்தரவு வழங்கியுள்ளது. அதில் சட்டத்தின் மீது சாமானிய மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை நீதித்துறையில் பணியாற்றும் நீதிபதிகளில் தொடங்கி பணியாளர்கள் அனைவருக்கும் கண்ணியமான ஊதியம் கிடைக்கும் போதே உறுதி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையை மற்ற அரசு துறைகளுடன் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது என கூறியுள்ள உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு, மத்திய அரசின் இரண்டாவது தேசிய நீதித்துறை ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களும் குழுக்களை அமைத்து அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கடந்த 4ஆம் தேதி வழங்கியுள்ள உத்தரவின் மூலம் தெரிவித்துள்ளது. மேலும் உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதியால் பரிந்துரைக்கப்படக்கூடிய 2 நீதிபதிகள் அடங்கிய குழுவின் தலைவராக மூத்த நீதிபதி இருக்க வேண்டும் எனவும், உச்சநீதிமன்றத்தின் பதிவாளர் அக்குழுவின் செயலாளர் பணியாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவின் மூலம் தெரிவித்துள்ளது. இப்படி அமைக்கப்படும் குழுவானது நீதித்துறை பணியாளர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் உள்ளிட்டவை முறையாக செயல்படுத்தி மேற்பார்வையிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களால் அமைக்கப்படும் குழுவால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு முன்னதாக உயர்நீதிமன்ற பதிவாளர் மூலம் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.